கருப்பாக இருப்போம் நாங்கள், காற்று பனைமரம் தாங்க அப்படின்னு எங்கள் ஊர் பயிலெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவனாலே அதிர்ந்து போகிற மாதிரி இப்போ எங்கள் ஊரில் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, பல வருஷம் கலந்து பல ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாக நிற்கிறதுனா பனைமரம் தான். பனைமரம், ஆலமரம், இந்த மாதிரி மரம்லாம் இடி விழுந்தா மட்டும்தான் கீழே உடஞ்சி விழும், இல்லைன்னா எரிஞ்சு போகும். மற்றபடி எவ்வளோ காற்று எடுத்தாலும் சரி, எவ்வளோ புயல் அடித்தாலும் சரி, அது மாதிரி கம்பீரமாக இருக்கும். எங்கள் ஊர்லலாம் ஏதாட்டும் இந்த ஆடி காற்று இதெல்லாம் வந்துச்சுன்னா முருங்கை மரம் இந்த மாதிரி மரம் தான் உடஞ்சி விழும். மற்ற எல்லா மரமும் தாங்காக தான் இருக்கும். ஆடி காற்றுல ஆளை தூக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் உள்ள பனை எல்லாம் தூக்கிட்டு போகுது. லேசாக தான் காற்று எடுத்துருக்கோம். காலையில பார்த்தா லேசாக தான் காற்று அடிச்சுன்னா காலேஜ் போயிட்டு வந்து ஊருக்கு பார்க்க மதியம் பேய் காற்று வெறியாட்டம் அடிருக்கு. எங்கள் ஊரில் பார்த்தா மதியம் வீடே பிச்சுட்டு போகிற மாதிரி காற்று அடிச்சு தம்பியோ அப்படின்னு சொல்ல. பனைமரம்லாம் உடஞ்சி கிடக்கு. நேற்று ஒரு பனைமரம் உடஞ்சிட்டு, இன்னைக்கு ஒரு பனைமரம் உடஞ்சிட்டு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நொங்கு வெட்டாலாம் எங்கே போகணும்னு தெரியல. வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, எல்லோரும் வீட்டில் இந்த அழகுக்கு மல்லிப்பூ, தாமரை தரேன்னா பூன்னு வச்சு அழகு பார்த்துருக்கீங்க. நம்ம வீட்டுக்கு அது வந்து நம்ம கோயில் கூட ஏதாச்சும் வந்தால் தலையில் வச்சு எல்லாம் யூஸ் ஆகும், அதை வைக்கிங்க. அதே மாதிரி பனைமரம் இதெல்லாம் இதில் வந்து நாட்டு மருத்துவம் அதுக்குன்னு நிறைய பயன்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இல்லைன்னு சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்ல. அதனால் பனைமரமும் உங்களுக்கு இடம் இருக்குன்னா அதில் தென்னை மரம் அதெல்லாம் வச்சிங்கன்னா எங்கேயாச்சும் பனைமரம்லாம் இருக்கும். அதில் வந்து பனங்காலாம் கீழே வந்து கிடக்கும். பனங்காலம் உங்களுக்கு தெரியும். அதை கொண்டு போய் நல்ல பூத்துக்குன்னே போகுது, அதே மரமாக வளர்ந்துடும். வளர்ந்துச்சுன்னா நாளைக்கு உடனே இதுவும் மரத்துலேருந்து ஒன்று உங்களுக்கு கல், இந்த பயணி இதெல்லாம் நல்ல ரேட்டுக்கு போகும். அதுலேருந்து கருப்பட்டி காய்ச்சிக்கலாம், ஓலை யூஸ் ஆகும், நிறையா இருக்குது. உங்களுக்கு மரம் தேவையில்லாத டைமில் வெட்டி அது விற்றுக்கலாம், இல்லை வீட்டுக்கு கேட்டது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நிறையா இருக்கும்போது பனை மரம்லாம் ஒன்றா அழிஞ்சிக்கிட்டே போகுது. எல்லா மக்களும் கண்டுக்கிட்டே கிடையாது. ஊர் சைடில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் அதோட அருமெல்லாம். சில சைட்லலாம் ஏதோ நிறைய கம்பெனி வருது, எங்கள் ஊர்லேயும் நிறைய கம்பெனி வருதுன்ட்டு மரத்தெலாம் வெட்டுத்தானுங்க. ஊரில் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்க முடியாது. ஊரில் கோயில் கூடையே நடத்த முடியாதானே, இவங்கள்ட்ட போய் சொல்லி என்ன ஸ்டெப் எடுக்க. அதனால் பனைமரமும் முக்கியம்தான், அதையும் பயிரிடுங்க, காப்பாற்றுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ பேசி போட்டிருக்கேன். அடுத்தடுத்து போடுவேன். எப்படி பேச தெரியுமோ அப்படி பேசி போடுவேன். சப்போர்ட் பண்ணுங்கள்.